ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் GTA 700 ஸ்டோரி மோட். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓஜிக்கு தான் கேஸ் மிஷின் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓஜி பார்த்தீங்கன்னா மிஷின் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க கேஸ், நான் வந்து இடத்துல போய் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக இருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே இந்த வீடியோ எப்படி கமெண்ட் பண்ணுங்க. போன பாஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க கேஸ். வாங்க மிஷினுக்குள்ளே போகலாம். இப்போ அதுனா நம்ம ஓஜி லாக் கிட்ட தான் கேஸ் போக போகிறோம் மிஷின் கேட்டு. இந்த மிஷின் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா போன வாட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு ரைம்ஸ் புக்கை திருவோடு சொல்லிட்டான். இந்த வாட்டி அது மாதிரி சப்பையாக கொடுத்துருன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மிஷின் கஷ்டமாக தான் இருந்துச்சு உள்ளே போகிறதுக்கு, அந்த மேன்ஷனுக்குள்ளே. அதே மாதிரி இந்த வாட்டி ஏதாச்சும் ஒரு மிஷின் வருதான்னு பார்க்கணும் கைஸ். ஜஸ்ட் மிஸ் கைஸ். கொஞ்சம் தான் அந்த கார்லேயே வெடிச்சு முட்டி செத்துருப்பான் நம்ம சிஜி. அங்கேயே கேஸ் போகிற வழியில் அம்முனேஷன் போயிட்டு போகலான்னு நினைக்கிறேன். அந்த கன்னில் வேறு புல்லட் இல்லை. இந்த கேஸ் போகிற வழியில் அம்முனேஷன் போயிட்டு போயிடலாம். அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காப்ஸுக்கு மிஷின் விட்டுருவோம் சார். தாங்க சார் அந்த 10 பண்ணி ஆஃபீஸர் 10 பண்ணி அட பாவி போலீஸ் சார். லைசன்ஸ் இருக்கா சார் உங்ககிட்ட? சார் லைசன்ஸ் இருக்கா உங்ககிட்ட? வண்டி ஓட தான் ஓடுவேன் கேஸ். சரி சார், கேஸ் கேஸ்னு வருது. சரி வாங்க தொடர்ந்து வாங்க, ஓடி வாங்க சார். கேஸ் பார்த்தீங்கன்னா லொகேஷன் வந்தாச்சு நினைக்கிறேன். இது இல்லை, அடுத்தது கேஸ். அடுத்த ட்ரைனிங் தான் போகணும். இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிக்ஸ்மோக் மிஷின் தான் கேஸ் கிடச்சிது. அதை அப்படியே நம்ம கரத்தில் சேவ் பண்ணி வச்சாச்சு, நமக்கு தேவைப்படுன்ட்டு. கிட்ட வந்தாச்சு கேஸ். என்ன காணும்? இந்த இருக்கு கேஸ். உள்ளே போய்ட்டு நான் ஆர்மர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். ஆர்மர் புல்லட்ஸும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிடுங்க. ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆர்மர் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நம்ம கையில் AK-47 கன் இருக்குது. அது எப்படின்னு நினைப்பீங்க, அந்த கேங் மெம்பர்ஸை கொஞ்சம் போட்டது ரொம்ப அவங்க கையில் இருந்தது. அதை எடுத்து தான் கேஸ் இது. ஓகே கேஸ், வாங்க நம்ம ஓஜிலா கிட்டே போய் என்ன மிஷின் பார்க்கலாம். நான் அந்த இடத்துல வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு சார். சாரி சார், தெரியாமல் முடிக்கல, தெரிஞ்சு அடித்தேன். காரணம் மன்னிச்சிருங்க, மன்னிக்காதீங்க, உங்கள் இஷ்டம் அது. இப்போ நான் மிஷினுக்கு போக போகிறேன் கேஸ். சரி சார். ஏய் சாங்க போய் மிஷினில் என்ன பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் இஷ்யூ. என்ன இஷ்யூ தெரியலையே. இது அவங்க வேலை பார்க்குறானே கேஸ். ஓஜிலாக்கு இல்லையா இவன்? ஓகே சார், பார்த்தீங்கன்னா மேட் டாக்ஸ் மேனேஜர், அதாவது நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து அதை திரும்ப தெரியுமா, அவரோட மேனேஜர் தான் நம்ம கிட்னாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். 10:30 முன்னாடி நம்ம அங்கே போகணுமா கேஸ். அங்கே வந்து அவரோட கார் டிரைவர் வந்து அங்கே ஃபுட் சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறாராம். அதுக்குள்ளே நம்ம அந்த கார் எடுக்கணுமா, இல்லாட்டி அந்த கார் எடுக்க முடியாதான். அதனால் நம்ம இப்போ வேகமாக போயிடுவாங்க கேஸ். ஒரு சென்ட்ரல் ஒரு பாட்டு வேறு வந்துச்சு, பாடினா காப்பீட் செஞ்சிடக்கூடாது. சரி வேண்டாம். ஓகே சார், நான் அந்த லொக்கேஷனை போய் உங்களை நேராக மீட் பண்ணுறேன். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஐயோ தடங்களா கேஸ். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் வந்தாச்சு. அந்த லொக்கேஷன் அந்த கார் தான் நினைக்கிறேன். சாப்பிட்டு கிளம்பிட்டான் அவன். நம்ம அந்த காரை போய் இடிச்சோன்னு வச்சுக்கோங்களா, அவனுங்க வெளியே வருவாங்க கேஸ். தான் இது சுடுதான் கேஸ். கேஸ் வந்து நம்ம இந்த காரை எடுத்துகிட்டு போகணும் நினைக்கிறேன். இது 2 சார் தேவை, 2 சார் கேஸ். இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல இப்போ இந்த காரை. ஓகே கேஸ், the car is damaged and go to the get it repaired. ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பேர் ஷாப்பில் போய் ரிப்பேர் பண்ண நினைக்கிறேன் காரை. இதில் நாங்கள் அந்த ஸ்ப்ரே ஷாப்லேயே போயிரு. நம்ம இதில் போனால் காசு அதிகமாக பிடிப்பானுங்க. அதில் போனால் 50 ரூபாய் 100 ரூபாய் தான் கொடுப்பானுங்க. இந்த போலீஸ் வேறு எக்கிட்டு பொங்கல் அவங்கள போட்டுற போகிறேன் கோவத்தில். ஓகே 100 ரூபா தான் எடுத்துப்பானுங்க. ஸ்டாரும் போயிட்டு நமக்கு போகும். கார் டேமேஜ் ஆகாமல் கொண்டு போகணுமாங்க. அடப்பாவி சொல்லி வாய மூலம் அதில் டேமேஜ். பார்த்தீங்கன்னா கார் டேமேஜ் ஆக கொண்டு போகணுமா, அப்படின்னா தான் நம்ம இங்கே ஏதோ ஒரு இடம் லொக்கேஷன் விட்டுருக்காங்க, அப்படின்னா நமக்கு அந்த லொக்கேஷன் காட்டணும். அப்படி டேமேஜ் ஆகிட்டுனா மறுபடியும் வந்து இந்த ஸ்ப்ரே ஷாப்பில் ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் போகணும் கேஸ். நமக்கு வேறு வழி இல்லை. அதுவும் 10 மணிக்கு 10:30க்குள்ளே போகணும் கேஸ். 10 மணி 8 ஆகுது. அடப்பாவீங்களா, வண்டி எங்கடா ஓட்டுறீங்க நீங்கள்? வண்டி எங்கடா ஓட்ட கற்றுக்கிட்டீங்க? லூசு மாதிரி ஓட்டுறீங்கடா கேஸ். எத்தனை வாட்டி இதுமாதிரி வந்து போகலாம் எனக்கு தெரில எனக்கு. ஐயோ பெயின் அடிச்சு நம்ம காசுலாம் போயிடும் போலையே. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே கேஸ். பொறுமையாக வெளியே வரும். பார்த்தீங்கன்னா கேஸ் சிஸ்டம் சரி போடா, ஏன்னா நின்றுருக்கேன் எப்படி. கொஞ்சம் நின்றுங்க சார், நான் போய்க்கிறேன். நீங்கள் போங்க சார். கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்து நிதானமாக போனோம் கேஸ். கொஞ்சம் டேமேஜ் ஆனால் கூட நம்மளை மறுபடியும் இங்கே வர சொல்லுவாங்க பெயின் அடிக்கிறதுக்கு. டே பைய போடா எங்கடா போகிற அப்படி அவசரமா? இதே பழைய சிஜியாக தான் இப்படி கெஞ்சிட்டு இருக்க மாட்டான், சுற்றுப்பான் என்னத்துக்கு இறங்கி. இப்போ வந்து நம்ம ஒரு மிஷினில் இருக்கிறதுனால அமைதியாக போயிட்டுருக்கோம்.
ஸ்லோவாகவே போவோம் கேஸ், நமக்கு எதுக்கு வம்பு. அந்த ஆண்டு கேஸ் லொக்கேஷன் வந்துச்சு கேஸ். டே ஸ்லோவாங்க பாடி பாடி எனக்கு இடிச்சிட்டுன்னு நினச்சேன். அவ்வளோதான் கேஸ், லொக்கேஷன் வந்தாச்சு. ஓ வேறு மாதிரி கேஸ், FBI ஏஜென்ட் நம்மளுக்கு பாடி கார்டாக வராங்க கேஸ், 2 காரில் 2 கார்லையும். சரியான மிஷின் இருக்க போகிறேன் என் கேஸ் இது. ஓ பாஸ் பிக்கப் பண்ண போகிறேன் கேஸ், 2 எஸ்கார்ட்டில் வருது பாஸு கேஸ். இவன் தான் பாஸ்ன்னு நினைக்கேன், இவனை தான் நம்ம கடத்துன்னு நினைக்கேன். நம்ம இந்த 2 எஸ்கார்ட் நடுவில் தான் போனால் நம்ம தனியாக போனோம்னா கண்டுபிடிச்சிடுவானுங்க நம்ம அவங்க இல்லைன்ட்டு. டேய் பார்த்து வாங்கடா. போலீஸில் யார் லைசன்ஸ் கொடுத்தோம் தெரியல கேஸ், அவங்க இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்கானுங்க. இதே நம்ம வந்து இடிச்சோன்னா கேஸ் போடுறானுங்க. இங்கே பாருங்க கேஸ், போலீஸ்லாம் நிற்கானுங்க வேறு மாதிரி கேஸ், பேரிகேட்லாம் போட்டு நிற்கானுங்க. அவ்வளோ பெரிய விஐபிஐ கேஸ் உண்டு. வந்தாச்சு கேஸ் லொக்கேஷனுக்கு, 2 போலீஸ் நிற்கானுங்க. இங்கே இங்கே பாருங்க கேஸ், எத்தனை FBI ஏஜென்ட்ஸ்ட்டு. செக்யூரிட்டி கேஸ் இவங்க இல்லாமல் அவருக்கு கேஸ் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லோரும் நம்ம காரில் ஆட்டோன்னா கஷ்டம்தான். இவர் தான் பாஸ் நினைக்க, அது வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோ ஒய்ஃபான்னு தெரில கேஸ். நம்ம இவங்களை கடத்த போகிறோம். டாக்ஸ் மேஷன்லாம் கிடையாது சார் உங்களுக்கு இனிமேல். நீங்கள் எங்கே ஆள்? ஆமாம் கடலில் தள்ள போகிறோம். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னையே நீ டாக்ஸ் மேஷன் கூப்பிட்டு போனாங்க. அதுக்கு நம்ம சீதி என்ன சொன்னால் தெரியுமா, இன்றைக்கி மேன்ஷன்லாம் கிடையாது சார் உங்களுக்கு ஓசன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கேஸ். ஓசனில் அவனை தள்ள விட போகிறேன்ட்டான். அதான் கேஸ் நம்ம அவனை தூக்கி கடலில் போட போகிறோம். இப்போ அது எப்படின்னு தெரியல, அங்கே போனால் தெரியும். நீங்கள் I am a gangster. I am a gangster. நம்மளை யாரும் கேட்கும், அதான் I am a gangster கேஸ். அது யாரும் இல்லை கேஸ். இங்கே தான் போட்டிருக்கு. ஓகே கேஸ், இப்போ எனக்கு புரிஞ்சுட்டு கேஸ். டாப் ஸ்பீடில் போகணுமா கேஸ், போகிற வழியில் தள்ளி விட்டுணும் நம்ம குதிச்சுடணும் கேஸ் வண்டியில் இருந்து, நம்ம செத்துருவோம். ஓகே கேஸ், வேறு மாதிரி கேஸ். அவ்வளோதான் கேஸ், அவ்வளவு தான் முடிச்சுட்டாச்சு கேஸ். மிஷின் சக்ஸஸ். சாவு. அவ்வளோதான் கேஸ். இந்த மிஷின் உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த மிஷின் எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதோட பார்க்கலாம் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். உங்களை தேர்ட் சொல்லியில் பார்க்குறேன். டாட்டா பாய் பாய்.